டேய் நல்லவனுங்களா எங்கடா போனீங்க? உங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எப்படி இப்ப நார்த் இந்தியால காசு குடுத்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மாசம் செலவு பண்ணி, பொய் நரேட்டிவ தாவேக்கா அங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நரேட்டிவையும் அவங்க தான் செட் பண்ணாங்க. எப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னைக்கு இவ்ளோ நாளா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் போய் பார்க்கல. ஆனா அப்ப நடந்தப்ப அவங்களையெல்லாம் பனையூருக்கு கூப்பிட்டு அவர் பண்ண டிராமாக்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது பத்தாம எல்லா இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் காசு கொடுத்து தூய்மை பணியாளர்கள் தான் நம் நாட்டின் கண்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் இஸ் ஈக்குவல் டு டாக்டர்ஸ், இவங்க வேலை பார்க்கறதுனாலதான் இங்க டாக்டருடைய வேலையே கம்மியா இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கரமா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருந்தது. இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு டிஎம்கே மிகப்பெரிய ஒரு எதிரின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி அவங்க மக்களின் எதிராளிகள்ங்க மாதிரி பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணீங்க. இப்ப எங்க போனீங்கடா? இப்ப இத்தனை 4-5 நாளா கிட்டத்தட்ட அவங்க வந்து 1 வீக் கிட்ட அவங்க வந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அதுலயும் ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, அப்ப கூப்பிட்டு போனீங்க பனையூருக்கு, இப்ப ஏன் என்னன்னு கூட வந்து கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்களே, எங்க போய் நீங்க மூஞ்ச வச்சுப்பீங்க? டேய் நல்லவனுங்களா எங்கடா போனீங்க? உங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி எப்படி இப்ப நார்த் இந்தியால காசு குடுத்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மாசம் செலவு பண்ணி, பொய் நரேட்டிவ தாவேக்கா அங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நரேட்டிவையும் அவங்க தான் செட் பண்ணாங்க. எப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னைக்கு இவ்ளோ நாளா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் விஜய் அவர்கள் போய் பார்க்கல. ஆனா அப்ப நடந்தப்ப அவங்களையெல்லாம் பனையூருக்கு கூப்பிட்டு அவர் பண்ண டிராமாக்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது பத்தாம எல்லா இன்ஃப்ளூயன்சர்களுக்கும் காசு கொடுத்து தூய்மை பணியாளர்கள் தான் நம் நாட்டின் கண்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் இஸ் ஈக்குவல் டு டாக்டர்ஸ், இவங்க வேலை பார்க்கறதுனாலதான் இங்க டாக்டருடைய வேலையே கம்மியா இருக்கு, அப்படி இப்படின்னு பயங்கரமா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வீடியோஸ் இருந்தது. இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு டிஎம்கே மிகப்பெரிய ஒரு எதிரின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணி அவங்க மக்களின் எதிராளிகள்ங்க மாதிரி பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணீங்க. இப்ப எங்க போனீங்கடா? இப்ப இத்தனை 4-5 நாளா கிட்டத்தட்ட அவங்க வந்து 1 வீக் கிட்ட அவங்க வந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அதுலயும் ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, அப்ப கூப்பிட்டு போனீங்க பனையூருக்கு, இப்ப ஏன் என்னன்னு கூட வந்து கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்களே, எங்க போய் நீங்க மூஞ்ச வச்சுப்பீங்க?